இன்று நாம் பார்க்க போவது ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோவில் ஒரு அற்புத வரலாறு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அவர் ஒரு திறமையான அரசன் மட்டுமல்ல, கட்டடக்கலை, கல்வி, கலாச்சாரம் ஆகியவற்றின் வளர்ச்சியிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். பெரிய கோவில் கட்டப்படும் பொழுது ராஜராஜ சோழன் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். இதன் மூலம் சோழர்களின் புகழை உலகறிய செய்ய வேண்டும் என்பது அவரது நோக்கம். அதனால்தான் தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டது. கோவிலின் கல் குவியல் எங்கேயும் இணைக்கப்படவில்லை. மாறாக சுத்தமான இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பின்பற்றப்பட்டது. கோவிலின் மேலே உள்ள கலசம் 80 டன் எடை கொண்டது. அதை உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு 6 கிலோமீட்டர் நீளமுள்ள ரேம்ப் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோவிலின் கட்டுமானத்தில் சிமெண்ட் கூட பயன்படுத்தவில்லை. ஆனால் அது இன்று வரை நிலைத்திருக்கிறது. கோவிலின் கடவுள் சிலைக்கு மட்டும் 12 அடி உயரம் மற்றும் அதற்கு மிக பெரிய கோபுரம் உள்ளது. ராஜராஜ சோழன் ஒரு சூப்பர் கிங். அவர் தமிழகத்தில் நீர் மேலாண்மை, வர்த்தகம், கடற்படை ஆகியவற்றை வளர்த்தார். இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா போன்ற இடங்களை சோழ பேரரசில் இணைத்தார். கல்லணைகள், கோவில்கள், கல்வெட்டுகள் என்று அவர் விட்டு சென்ற அடையாளங்கள் இன்றும் இருக்கின்றன.